மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ காலத்துலேயோ இல்லை பி காலத்துலேயோ வந்து எனக்கு வந்து என்ன வேணும்னா ஒரு மந்த்தினுடைய டேட்டு ஃபஸ்ட்லேருந்து எனக்கு 31, அதாவது 1ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் என்ட்ரி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு சீக்வன்ஸ்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது, கொடுங்க. ஈக்குவல் டு சீக்வன்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எஸ்இன்னு கொடுத்தீங்கன்னா போதும், சீக்வன்ஸ்னு சொல்லி வரும். அதில் ஃபஸ்ட்டு ரோ கேட்குது. ரோ வந்து என்ன கொடுக்க போகிறீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 31 டேஸ், அதாவது 31 நாள். அப்போ 31 நாள் கொடுத்துருங்க, இந்த இடத்துல கொடுத்துருங்க. பக்கத்தில் காலம் கேட்குறதுல எனக்கு ஒரே காலத்தில் வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பி காலத்தில் மட்டும் வரணும்னா ஒரே ஒரு காலம் கொடுத்துங்க. அடுத்தது பக்கத்தில் என்ன சொல்லுதுன்னா டேட்டு சொல்லுது. இந்த டேட்டை கிளிக் பண்ணிங்க. இந்த டேட்டில் வந்து என்ன செய்ய, டேட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருங்க. டேட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும்னா இயர் கேட்குது. இயர் வந்து என்ட்ரி பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20, 25ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து மந்த் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு 1வது மந்த்துன்னு வச்சிங்களேன், 1வது மந்த்துன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது டே கேட்குது. டே வந்து எனக்கு 01ன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டெப்பு கேட்குதுல, இந்த ஸ்டெப்பில் வந்து எனக்கு ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணும். எனக்கு 1ஆந்தேதி, அடுத்தது 2ஆந்தேதி, அடுத்தது 3ஆந்தேதி. அப்போ அந்த இடத்துல ஸ்டெப்பு வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம்? 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஏன் இந்த மாதிரி நம்பரில் வருதுன்னா, ஒன்று நம்ம வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றலை. அப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பி காலம் அப்படியே செலக்ட் ஆகிடும். இப்போ நேராக வந்து நம்பரை கிளிக் பண்ணுங்க இருக்கு பாருங்கள். அதாவது ஃபார்மேட்டிங் உள்ள நம்பர் இருக்கும். நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் டேட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா மாறிடும். இப்போ பாருங்கள், 1ஆந்தேதியிலேருந்து உங்களுக்கு 31ஆந்தேதி வரைக்கும் என்ட்ரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.